கடலூர் மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி விவசாயிகள் கையில் கரும்புகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளத்தின் காரணமாக விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் கரும்பு ரகங்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கூலி தொழிலாளி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல்லை அடுத்த தூசூர் கன்வாய்ப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கனகராஜ் என்பவரின் நிலத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் அவர் தீக்குளித்து தற்கொலை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. ஓமலூர் அருகே அனுமதியின்றி கள்ளிறக்கிய இருவரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் பனை மரத்திலிருந்து கள்ளிறக்கும் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் கள்ளிறக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கருங்கல்வாடி பகுதியில் அனுமதியின்றி கள்ளிறக்கிய இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் அரசு கைத்தறி கண்காட்சி துவங்கப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணாகரன் துவக்கி வைத்தார். இதில் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் பங்கேற்றுள்ளன. இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளதாகவும் இங்குள்ள ஜவுளி ரகங்கள் 30% தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள குளங்களை தூர்வாராத நகராட்சியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் 84 குளங்கள் உள்ளதாகவும் அவை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. நகராட்சியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி பகுதியில் இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய ஒரு பிரிவினரை மட்டும் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றதால் ஆத்திரமடைந்த மக்கள் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பதி அருகே போலீசார் நடத்திய சோதனையில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கடத்தலில் ஈடுபட்ட இருவரை கைது செய்த செம்மரக் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர்.